நிச்சயமாக. கீழே ஒரு சிறந்த தமிழ் நெறி கதை தருகிறேன். கல்லும் வாளும். ஒரு பழமொழியை அடிப்படையாகக் கொண்ட கதை. ஒரு நாள் ஒரு சிறிய ஊரில் ஒரு சண்டைக்காரர் வாழ்ந்தார். அவர் எப்போதும் மற்றவர்களை இழிவாக பேசுவார், கோபத்துடன் நடந்து கொள்வார். அந்த ஊரில் ஒரு பெரியோரும் இருந்தார், மிகவும் அமைதியானவர். ஒரு நாள் அந்த சண்டைக்காரர் பெரியவரிடம் கடுமையாக விமர்சனம் செய்தார். அவமானப்படுத்தி விட்டார். ஆனால் பெரியவர் சிரித்தார் மட்டும்தான். கோபம் கொள்ளவில்லை. அடுத்த நாள் அந்த சண்டைக்காரர் பெரியவரிடம் மன்னிப்பு கேட்டார். நான் தவறு செய்துவிட்டேன். ஏன் நீங்கள் கோபப்படவில்லை என்று கேட்டார். பெரியவர் ஓர் உயரமான கல்லை எடுத்துக்கொண்டு, ஒரு வாளை, தாடியே காட்டி, இந்த கல்லை இதில் அடிக்கிறேன் பாருங்கள் என்று கூறினார். அவர் வாளை அடித்தார். அது உடைந்தது. பிறகு ஒரு குப்பையில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. அதிலேயே அந்த கல்லை போட்டார். எதுவும் ஆகவில்லை. பெரியவர் சொன்னார், வாளை போன்ற மனம் இருந்தால் யாருடைய வார்த்தையாலும் உடைந்து விடுவோம். ஆனால் தண்ணீர் போல் அமைதியான மனம் இருந்தால் எதுவும் தீங்கு செய்ய முடியாது. நெறி மோரல் சோகஸ்மெலி. அமைதியான மனம் உடையவன் எதையும் சமாளிக்க முடியும். வகை வேறுபாடு கொண்ட நெறி கதைகள். பசு, கொசு, முள்ளம்பூ, பசுமை, இருட்டு ஒளி போன்ற கருத்துகள் வேண்டுமா?